இப்போ விஜயோட ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? எந்த சாதி அடிப்படையில் போகலையா, மதவாத அடிப்படையில் அங்கே நகரலையா? இல்லை, நம்ம சாதிவாதி அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அது சாதிவாத அடிப்படையில் போது நம்ம எடுத்துக்கலாம். மதவாத அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டா மதவாத அடிப்படையில் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ விஜய் ஆட்சியில் தலித்துகளுக்கான கொடுமைகள் நடக்கலையான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, விஜய் ஆட்சியில் மட்டும் தலித்துகள் கொடுமை நடக்கல. எது எப்படின்னா அவங்களுக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு இப்போதான் ஒரு புதிய அமைச்சராக இருக்காரு. அது எது சரி எது தவறு கிட்டத்தட்ட 100 நாள் ஆக போகுது. இன்னும் புதுசுன்னு சொல்லியிருந்தா எப்படி? அமைச்சர்களோட நடவடிக்கை. ஒரு அமைச்சர் திருப்பதிக்கு பட்ஜெட் எடுத்துன்னு நடந்து போகிறாரு. தொல் திருமாவளவன் அமைதி காட்டார். ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்கு ஜபமாலை, அதோடு உள்ள வராது. பட்ஜெட்டும் ஜபமாலையோடு கையில் உள்ள வராது. ஆனால் இங்கே ஒரு மதத்தை வைத்து நீங்கள் ஒரு அரசியல் செய்கிறதா விஜய் உங்கள் பார்வைக்கு தெரியலையா? இல்லைண்ணா, எங்கள் பார்வைக்கு இவங்க அமைச்சர் ஜபமாலை கொண்டு போகிறதோ இல்லை சட்டசபையில் தமிழ்நாட்டோட எல்லா கட்சிகளும் ஒன்று கூடி சட்டமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்கிறாங்க. எதிர்கட்சிகளும் அதுக்கு வழிமொழிஞ்சு அது நிறைவேற்றுறாங்க. ஒரு அமைச்சர் பள்ளியில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. முதல்ல என்ன பாடணுங்க? ஒரு விழா தொடங்கும் போது என்ன பாடம்? ஆமாம், இது உங்களுக்கு மத அரசியல் தெரியலையா? இல்லைண்ணா, அது எப்படி சொல்லுங்க. இல்லைண்ணா, அது என்ன சொல்கிறதுன்னா எப்பயுமே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளின் செயற்பாட்டாளர் திரு இசைமதன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. முதல்ல நான் விவாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி தான் கேட்க போகிறேன். விடுதலை சிறுத்தைகள் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் எந்த காரணத்துக்காக எடுத்தீங்க? முதல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஒற்றை கருத்தில் தான் பயணித்தார். ஆனால் இன்றைக்கி பலதரப்பட்ட விஷயங்கள் பாஜகவோட ஐக்கியமாக போகிறதா ஒரு பேச்சு அடிப்படுது. பாஜகவோட கொள்கையை தான் விஜய் செய்கிறாருன்னெல்லாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. வைரலாக போகுது, அது பார்த்துருப்பீங்க. முதல்ல உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. நாங்கள் என்ன எந்த காரணத்துக்காக ஒரு முடிவு எடுத்தாலும் எங்கள் தலைவர் பிஜேபி வந்துடக்கூடாது, ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, வேறு மறுபடியும் ஒரு தேர்தல் நடந்துட்டால் மிகப்பெரிய ஒரு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுரும். இன்னும் மக்கள் ஏன்னா கிராமப்புறங்களில் தலித் மக்கள் தான் விடுமுறை போட்டு லீவு போட்டுட்டு வேலைக்கு கூட போகாமல் அது அவங்களுக்கு காது குத்தி விழா மாரி கல்யாண விழா மாரி இருந்துக்கிட்டு அவங்க தான் குடும்பமாக எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க. அதனால் எங்கள் மக்களுக்கு உள்ளபடியே எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, பிறகு மதவாதிகளோ வேறு சாதிவாதிகள் வந்துடக்கூடாதுன்றதான் நாங்கள் உள்ளபடியே அந்த ஒரு நகரத்தோம். உள்ளபடி அது நாங்கள் வெற்றியும் நடந்துகிட்ருக்கு, எங்கள் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மற்றபடி அந்த இடத்துல பிஜேபி அஜெண்டா நகருதுங்கிறது அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் யோசிக்கிறோம். என்னென்னா, ஒரு கட்சிங்கிறது சென்ட்ரலில் இருக்கும்போது மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சி செய்தோ அந்த கட்சியோட தொடர்பில் இருப்பாங்க. ஆனால் அது அவங்க பின்புலத்தோடு அங்கே இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க சென்ட்ரலில் ஒரு மத்திய அரசாக இருக்கிறாங்க, இவங்க ஒரு மாநில அரசாக இருக்காங்க. அப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் என்னென்ன இருக்குமோ அப்படி தான் காட்டுவாங்க ஒழிய பிஜேபியோடைய அஜெண்டா அவங்க கொண்டுட்டு திணிக்கணும்னு டிவி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் ஜோசப் விஜய்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டிவி கேட்க அவசியம் இல்லைன்றீங்களா? அவங்க அந்த அந்த இடத்துல செயல்படலைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, அவங்களுக்கு அவசியம் இல்லை தான் நான் சொல்ல வரேன். நான் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. அப்படி அவங்க அப்படி எதிர்பார்த்தோம்னா அதுக்கு எங்களுடைய தலைவர்களும் ரொம்ப பெரிய ஒரு விளக்கம் கொடுப்பார். இப்போ 2 நாள் முதல்ல கவர்னர் ஆட்சி ஏன் வேணான்னு சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. கவர்னர் ஆட்சி ஆனால் அது மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. அது ஒரு பட்டய படிப்பு படிச்சுட்டு வர்றதுக்கு ஒன்றும் கவர்னர் கிடையாது. அது ஒரு கௌரவ பதவி. அது யாருனாலும் ஒரு இத்தனை ஏஜில் இத்தனை ஏஜுக்குள்ளே யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஒரு மத்திய அரசு யாரும் நியமனம் பண்ணலாம். அந்த அடிப்படையில் பிஜேபிவாதிகள் மதவாதிகள் சாதியவாதிகள் அவங்க தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ சாதியவாதிகள் மதவாதிகள் அந்த அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டை ஆட்சி ஆளுறவங்க அந்த பயத்தில் தான் கவர்னர் ஆட்சி வேண்டாம்னு சொல்லுங்க. இல்லைம்மா, அந்த அடிப்படையில் தான் கவர்னர் ஒவ்வொரு தடவையும் எல்லா அரசும் ஆட்சி செய்தாலும் மத்தியில் ஆட்சி செய்தாலும் எந்த அரசு அவங்க அரசு சாதமான ஆட்கள் தான் எடுப்பாங்க. அப்போ பிஜேபிக்கு மட்டும் அவங்க எப்பயுமே சாதிவாதிகள் மதவாதிகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க சாதிவாதிகள் எந்த சாதியவாதிகளுக்கு எந்த மதவாதிகளுக்கு அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க சொல்கிறீங்க? எல்லா தலித்துகளுக்கு எல்லா சாதிகளும் முன்னுரிமை தான் காயினை கற்று கொண்டு போவாங்க. அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அது சரி, இந்த சாதி தான் பிஜேபி பண்ண முடியாதுல்ல. இப்போ தலித்துகளுக்கு ரொம்ப எதிராக பண்ணுவோம்னு ஆசைப்படுவாங்க. அதேமாரி இஸ்லாமிய எதிராக கொண்டு போவாங்க. அப்போ வேறு இடைப்பட்ட சாதி இருக்கிறவங்களாம் அவங்க எல்லாமே
அவங்களுக்குள்ள ஐக்கியமாக இருந்து அவங்க வந்து இல்லை, அதாவது ஒரு சாதிய மனப்பான்மை வரக்கூடாது, ஒரு மதவாதம் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கில் தான் நீங்கள் கவர்னர் ஆட்சி வேணான்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்டு பேசுகிறீங்க இல்லையா? அப்படி தானே எடுத்துக்கணும் நாங்கள். ஆமாம். தமிழ்நாட்டில் பல சாதிகள் உள்ளது இங்கே. நீங்கள் குறிப்பிட்ட அந்த சாதியை நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய மதங்களும் தமிழ்நாட்டில் இங்கே இருக்குது. நீங்கள் எந்த மதத்தை சொல்கிறீங்க? இல்லை, மதங்கிறது என்ன வந்துன்னா, எந்த மக்களை வந்து ஓரந்தள்ளி புறந்தள்ளி எந்த மதம் வந்து மேலோங்கி வந்து ஒரு சமூகத்தை வந்து ஒரு தரப்பு மக்களை வந்து இழிவுபடுத்தி அடக்குமுறை பண்ணதோ உள்ளபடி அந்த மதத்தை நம்ம சொல்கிறோம். அது வந்து இல்லை, அதான் எந்த மதம் இல்லை, இல்லை, அது எந்த மதம் இப்போ மக்களை இழிவுபடுதுன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நான் வந்து இந்து மதம், இப்போ என்னுடைய மதத்தை நான் பேசலாம், ஆனால் மற்ற பிறர் மதத்தை நான் பேச முடியாது, ஏன்னா அதுக்கான உரிமை எனக்கு உள்ளபடி கிடையாது. அப்போ ஒரு இந்து மதத்தை கூட வந்து அப்படி பண்ணலாம், அப்படி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. அதனால் வந்து இந்த போக்கெலாம் வரக்கூடாதுன்றதான் நாங்கள் உள்ளபடி நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். சரி, இப்போ விஜயோட ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? எந்த சாதிய அடிப்படையில் போகலையா, மதவாத அடிப்படையிலே அங்கே நகரலையா? இல்லை, நம்ம சாதிவாதி அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அது சாதிவாத அடிப்படையில் போது நம்ம எடுத்துக்கலாம். மதவாத அடிப்படையில் நீங்கள் எடுத்துட்டா மதவாத அடிப்படையில் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ விஜய் ஆட்சியில் தலித்துகளுக்கான கொடுமைகள் நடக்கலையான்னு கேட்குறேன். இல்லை, விஜய் ஆட்சியில் மட்டும் தலித்து கொடுமை நடக்கல, எல்லா ஆட்சியிலுமே கொடுமை நடக்குது. அது அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சியில் மட்டும் தான் நடக்குது. யார் நடக்கலையா அப்படின்னா, இப்போ திமுக ஆட்சி நடக்கலையா, இப்போ அதிமுக ஆட்சி நடக்கலையா, அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி நடக்கலையா, எல்லா ஆட்சியும் தான் நடந்துச்சு. இப்போ ஒரு மாற்றத்துக்கான அரசியல் தான் இப்போ வந்திருக்காரு விஜய் அவர்கள். தாவேகா தரப்பில் ஒரு மாற்றம் அரசியல் கொடுக்க போகிறோம், விஜயும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்க போகிறாருன்னா விஜய்க்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. நீங்கள் பழைய குருடி கதவு துரடியெல்லாம் இப்போ அதே கதைகள்லாம் இங்கே வேணாம். இப்போ விஜய் என்ன செய்ய போகிறாரு? நாங்கள் பழைய அதுதான் விஜய், அதாவது நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பழைய கதை தான் திறக்கல, புது கதை தான் திறந்து. நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்படி ஒரு அஜெண்டா இருக்குது, நாங்கள் அவங்க கூட ஆதரவு கொடுத்தோம், இதெல்லாம் நடக்குது. அப்போ சட்டமன்ற நிகழ்வுகளில் நீங்கள் பார்க்குறீங்க, கிறிஸ்துவத்தை தழுவியே அங்கே நடந்துன்னு இருக்கு இல்லையா? ஒரு தமிழை தாண்டி நான் ஒரு கிறிஸ்துவன், எனக்கு அதாவது தமிழ் அங்கே இழிவுபடுத்தப்படுது. நான் பார்ன் கிறிஸ்டியன் என்ற ஒரு பேச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல? அது என்னென்னா, அது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து இந்தியாவில் மட்டும் கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் வந்து இந்த மக்கள் இன்னும் அந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அந்த மதத்தை பற்றி தான் அந்த மதம் தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அது வந்து அண்ணன் விஜய் அவர்கள் மதம் சாதி அடிப்படையில் ஆட்சி வரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் தொல் திருமாவளவன் அவர்கள் கவர்னர் ஆட்சி வேண்டாம், இங்கே ஒரு விஜயோட ஆட்சி தாவேகா தரப்புக்கு நான் ஆதரவு தரேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தானே நீங்கள் நகர்ந்தீங்க. ஆனால் இங்கே மதமும் சாதியும் இங்கே தலை தூக்கி இங்கே தமிழ்நாட்டில் ஆட்டம் ஆடுது இல்லையா? அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இங்கே வந்து எப்படின்னா, அவங்களுக்கு புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு இப்போதான் ஒரு புதிய அமைச்சராக இருக்காரு. அது எது சரி எது தவறு கிட்டத்தட்ட 100 நாள் ஆக போகுது, இன்னும் புதுசுன்னு சொல்லியிருந்தா எப்படி? இல்லைண்ணா, அவங்களுக்கு இலக்காங்கிறது புதுசாக தானே, அவங்களுக்கு சட்டசபைங்கிறது புதுசு தானே. 100 அது வேற, 100 நாள் ஆட்சி அமைங்கிறது அது நிர்வாகம் தான். ஆட்சி அமைகிறது எல்லாமே நிர்வாகம். இவங்க சட்டசபையில் பேசுறது வந்து வேறு பொதுமக்கள். நான் வந்து சோஷியல் மீடியாவில் போகிற மாதிரி வார்த்தை பிழல் இதை பற்றி பேசலை. அது புதுசாக வந்திருக்காங்க, அவங்க அச்சம் இருக்கும், அதெல்லாம் அந்த மன்மதம், அந்த சுற்றுச்சூழல் சுகாதார சூழல்லாம் சொல்கிறது, அதை பற்றி நான் கேட்கவே இல்லைங்க. அமைச்சர்களோட நடவடிக்கை, ஒரு அமைச்சர் திருப்பதிக்கு பட்ஜெட் எடுத்துன்னு நடந்து போகிறாரு, தொல் திருமாவளவன் அமைதி காட்டார். ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்கு அந்த ரோசரி மாலை அப்படி சொல்லுவீங்க இல்லையா, அதோடு உள்ள வர்றாரு, ஜபமாலை அதோடு உள்ள வராது, பட்ஜெட்டும் ஜபமாலையோடு கையில் உள்ள வராது. தமிழ்நாடுன்றது இங்கே ஒரு சமத்துவமான ஒரு சூழல் இங்கே நிலவுது. எல்லா மதமும் சகோதரத்துவம் இங்கே பேணி பார்க்குறோம் இல்லையா? மற்ற மாநிலங்களில் நம்ம இருக்கிற மாதிரி இங்கே இல்லை. முஸ்லீமும் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, இந்துக்களும் சரி, ஒரே சகோதரர்களாக இங்கே பழகி அப்படி தான் இருக்குது இது நாள் வரை. ஆனால் இங்கே ஒரு மதத்தை வைத்து நீங்கள் ஒரு அரசியல் செய்கிறதா விஜய் உங்கள் பார்வைக்கு தெரியலையா? இல்லைண்ணா, எங்கள் பாருக்கு வந்து இவங்க இப்போ அமைச்சர் வந்து ஜபமாலை கொண்டு போகிறதோ இல்லை வந்து சட்டசபையில் வந்து தவறு இல்லைன்றீங்களா? தவறு இல்லை, அது அவங்களுடைய விருப்பம். ஐயா நீங்கள் இருங்க, நான் சொல்லிடுறேன், அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த விருப்பத்தை வந்து இது வந்து சாதி சமயமற்ற நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோம், இதுதான் உண்மை. ஆனால் அது வந்து எங்கள் தலைவர் தான் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம போகிற போக்கில் நான் ஏதாச்சும் 2 வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா கூட்டணி ஆட்சிக்கு நம்ம ஒரு பங்கு கொடுத்துருக்குறோம். அந்த பங்கில் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து தகவல் சொல்லணுங்கிறதுலாம் நீங்கள் தான் கூட்டணி ஆட்சின்றீங்க. சொல்லுங்க. அதாவது கூட்டணி ஆட்சி தான். இல்லை அவங்க சொல்லலை, தாவேகா தரப்பில் சொல்லலை. சந்தோஷம் தான். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இது கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறீங்க, அது சந்தோஷம் தான், பரவாயில்ல. ஏன்னா நாங்கள் தான் வந்து கூட்டணி ஆட்சி வேணும்னு சொன்னால், எங்களுக்கு தான் இது போன்ற அதிகாரம் எங்களுக்கு தான் வேணும்னு சொன்னால், அப்போ எங்களுக்கு இது போன்ற அதிகாரம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, சந்தோஷம், ஏற்றுக்கிறோம்.
அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாங்கள் தான் அதிகாரம் கேட்டோம், ம். எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துச்சு. அப்போ நாங்கள் அது பேர் கூட்டணி ஆட்சி தானே, வேற என்ன தொலைமை ஆட்சின்னு அப்போ வச்சுக்கலாம். நீங்க அப்போ கூட்டணி ஆட்சின்னா அதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? இங்க தமிழ்நாட்டுல நடக்கிறதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா? சாதியம்ங்கிறது வந்து அவங்க இப்போ 2 விஷயம் நான் கேட்டதுக்கு வந்து இதெல்லாம் தாவேக்கோட நிலைப்பாடுன்னு சொல்றீங்க, ஆனா கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, சாதிங்கிறது வந்து உள்ளபடியே அந்த இடத்துல வந்து ஒரு தலை தூக்கி இருந்துச்சுன்னா அது ரொம்ப வருத்தமான செயல் தான். ம். மதம் அந்த இடத்துல உள்ளபடியே தலை தூக்கி ரொம்ப வருத்தமான செயல் தான். ஆனால் அதை யாரு கண்டிச்சுக்கணும்னா, ஒரு தமிழ்நாட்டின் ஒரு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அந்த இலாக்கா அமைச்சரை கூப்பிட்டு என்னங்க இப்படி நீ பேசுறீங்க, நல்லதா கெட்டதா அப்படின்னு பேசிருக்கணும். சரி, அது அவங்க செய்யல, அதை செய்யல, அது செய்யல. அடுத்து யார் செய்யணும்? இல்ல அவங்க தான் செய்யணும். அவங்க செய்யல, அதை அவங்க தான் செய்யணும். அதுதான் வேற யாரும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க கட்சி, அவங்க தான் சிஎம். நீங்க தான் இப்பதான் இது கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்க. யார் நடவடிக்கை எடுக்க சொல்றேன் நான். இப்போ நடவடிக்கை கண்டிக்கலாமே, இல்லைன்னா நீங்க கண்டிக்கலாம், நாங்க வார்த்தைகளால் கண்டிக்கலாம், அறிக்கை விடலாம், இல்ல எழுத்துக்களை கண்டிக்கலாம், நேரில் கண்டனம் கொடுக்கலாம். ஏன் சமூக ஊடகத்தில் மட்டும்தான் அது வந்து கண்டனம் கொடுக்கணுமா? இப்போ நேராக பார்க்கும்போது கூட இப்போ ரொம்ப வருத்தமாக கூட சொல்லியிருக்க முடியாதா? பகுதி சொல்லியிருப்பார்ல, கண்டிப்பாக சொல்லியிருப்பார். இப்படிலாம் பேச ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அப்படி சொல்லியிருப்பாரு. சொல்லாமல் நடந்துருக்க மாட்டார். அப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, அப்போ வந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஏன் வரல, அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. சோசியல் மீடியா இல்லைங்க, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு நகரும் போது மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கு. அதை தான் நாங்கள் கேட்குறோம். ஆமாம், கண்டிப்பாக இல்லை, எங்கள் தலைவர் அப்படி கண்டிப்பாக தகவல் சொல்லியிருப்பார். நீங்கள் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா வந்து இப்போ என்ன சாதியம் இல்லாமல் மதம் இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்கணும். அதனால் அந்த தலைவர் உள்ளபடியே இளமரக்காயோ உள்ளபடியே அவர் அவங்க டிவிக்கு தரப்பில் யாரோ ஒரு ஆள்கிட்ட வந்து தகவல் சொல்லியிருப்பார், தகவல் பரிமாறி இருப்பார். அதனால் பரிமாறி இல்லாமல் இருந்திருக்க மாட்டார். அதனால் நம்ம வந்து ஏன் தலைவர் சொல்லலை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக எங்கள் தலைவர் வந்து பரிந்துரை பண்ணியிருப்பார் தான். முக்கியமாக தொல் திருமாவளவன் அந்த மக்களுக்கான ஒரு போராட்ட தலைவர், தலித் இன மக்களுக்கான ஒரு போராளி. ஆனால் இங்கே விஜய் தமிழக மக்களுக்குன்னு சொல்லுங்க, ஏன் தலித்து போட்டு சுருக்கிறீங்க நீங்கள்? சரி, தமிழுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராளி. எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டனா அப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ தலித்துகளே வந்து ஒரு இடத்துல ரொம்ப அதிகாரமாக இருப்பாங்க, கம்மியாக இருப்பாங்க. எல்லா மக்களுக்கும் அப்படி சொல்லுங்கள், அப்போ சரியாக இருக்கும். அப்படி நீங்கள் வந்து உதயநிதியை எப்படி நீங்கள் கணக்கிட்டு சொல்லுவீங்க? நீங்கள் எப்படி விஜயன் எப்படி நீங்கள் கணக்கிட்டு சொல்லுவீங்க? நீங்கள் விஜய் வந்து அவர் சொல்ல மாட்டாரு. அண்ணன் தளபதி அவர்கள் நாங்க ஏதாவது சொன்னா நீங்க தான் சொல்லணும். இல்ல அண்ணன் தளபதி அவர்கள் நீங்களே சொல்லிக்கீங்க. அண்ணன் தளபதி அவர்கள் வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்போ எடப்பாடி அவர்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்லுங்க. நீங்க ஏன் வந்து இப்போ எங்க போனாலும் ஒடுக்கப்பட்டது தானே, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சொல்லுங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அப்படின்னு சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் ஏன் நீங்களே எங்களை வந்து ஒடுக்கப்பட்டே சொல்றீங்க? சரி, கிட்டத்தட்ட ஆணவ படுகொலைகள், அதுவும் தலித் மீது நடந்த தாக்குதல், இந்த ஒரு விஜய் பதவியேற்ற இந்த நாட்களில் கிட்டத்தட்ட 7க்கு மேலே, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன வாரம் கூட ஒரு தலித் இளைஞர் அடித்து கொல்லப்பட்டார். அதெல்லாம் உங்களுக்கு செய்தி படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தேன். அமுதன். இதுக்கு என்ன உங்கள் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் என்ன கண்டனம் தெரிவித்தார்? ஒரு தலைவர் வந்து ஒரு தலைமையில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, கட்சி தலைமையில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. தலைவர் நாடாமடத்தில் இருந்தார். அங்கேருந்து வந்து அவங்க யார் என்ன ஏதும் உள்ளபடி தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து தான் சட்டசபையில் வந்து அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் வந்து நாங்கள் வந்து கைது பண்ணுறோன்னு சொல்லி அவங்க கைது பண்ணி கிட்டத்தட்ட அவங்க ஒரு 7-8 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ராஜ்மோகன் சட்டசபையில் அப்படி சொல்லலை. இல்லை, அது குழுக்களுக்கான மோதல் இல்லை, தனிப்பட்ட ஒரு தனி மனிதனை வந்து தாக்குதல, அது 2 குழுக்களான பிரச்சனையில் அந்த பையன் பாதிக்கப்படல. இல்லை, அவங்க கேட்ட விவாதத்தில் வந்து இவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னால வந்து இவர் வந்து பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அதுக்கான விளக்கத்தை அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் கொடுத்தாரப்ப. அப்போ இது நம்ம சொல்லி தானே உள்ளபடி அவங்க கைது நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. அப்போ இன்னமும் நம்ம எங்கெங்கே ஆவணங்கள் நடக்குதுன்னா விசிகா இன்னமும் கூட்டணி இருந்தாலும் இல்லை வந்து ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் இல்லை வந்து நட்பு உறவில் இருந்தாலும் விசிகா எதிர்த்துட்டு தானே இருக்குது. எதிர்க்காமலாம் இல்லை. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும்ல. யாருமே நாங்கள் வந்து பார்க்கல, எந்த சமூகத்தில் ஒரு உயிர் போனாலும் அது தவறு தானே. அது ஒரு உயிர் எடுக்கிறது இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க இங்கே குரல் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. தளபதி விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார், அப்படி போட்டுட்டு அப்பாவை காணோம் அப்படின்லாம் சொன்னார். இப்போ நாங்கள் மக்கள் இங்கே கேட்குறாங்க, எங்கே திருமாவளவன் அவர்களை காணோமே மக்கள் தேடுறாங்க. ஏன் அவர் இங்கே மக்களோட தான் இருக்கிறாரு. அவர் எங்கே போயிட்டாரு? நீங்கள் பாருங்க, இப்போ இன்னைக்கு போய் பாருங்கள், ஒரு 200-300 பேரோட தான் கொடுத்துருப்பாரு. இன்னும் 1 வச்சு போனால் அதே கொடுத்தா இருப்பார். அவரும் மக்களோட தான் இருக்காரு. இங்கே மக்களுக்கான குரலாக இல்லையே. இப்போ நாடாம் நடந்துருக்கு, இன்றைக்கி தான் அவர் வராரு. அப்போ இன்றைக்கி தான் வராரு, நீங்கள் தான் காணுமே என்ன ஒன்று புரியல எனக்கு. அதாவது இங்கே இபி ஏற்றம் அறிவிக்கப்படாத மின்னேற்றம் இருந்தது இல்லையா?
ஆமா. அதுக்கு எந்த ஒரு குரலும் சொல்லலை, எந்த ஒரு பதிவும் இல்லை போடல. இல்லை இல்லை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இல்லை ஈபிக்கு வந்து எங்கள் தலைவர் முடிச்சிடுறேன். அடுத்து சொத்து வரி ஒட்டுமொத்தமாக 50% மேலே ஏற்றிருக்காங்க சொத்து வரி. அது திமுகவின் போராட்டத்தின் வற்புறுத்தலின் பேரில் ஒரு அந்த இதை வாபஸ் வாங்கியிருக்காங்க, சொத்து வரி வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது இவ்வளோ விஷயம் நடக்குது. ஈபி வரி ஒரு கூட்டணி ஆட்சி, நீங்கள் உங்கள் பாணியில் சொல்லணும்னா நாங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறீங்க. இது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இது அப்படின்றீங்க. நீங்கள் எதுவும் அதை பற்றி பேசலையே. இல்லை நான் அது அப்படி இல்லை. ஈபிக்கு வந்து ஃபஸ்ட் தடவை வந்து பண்ணும்போது எங்கள் தலைவர் அப்படியே அறிக்கை கொடுத்துருந்தார். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த சொத்து வரிக்கெலாம் வந்து யாரும் அது மாநகராட்சி தான் அதை பண்ணணும். அந்த மாநகராட்சி யார் ஆட்சி செய்கிறது? அது திமுக தான். அப்போ திமுக தான் இது வந்து உயர்த்து தான் பண்ண நினைக்கணும். நம்ம இதே எப்படி டிவிக்கு எப்படி உயர்த்திக்கும்? மாநகராட்சி வந்து யார் ஆட்சி செய்கிறது? மேயர் வந்து சும்மாவே ஏற்றிடுவாங்களா? அப்போ யார் ஆணையர் தான்? இல்லைங்க, இல்லைண்ணா, ஆணையர் யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க? நீங்களே சொல்லுங்கள். முதல்ல ஆணையர் இல்லைங்க, ஆணையர் யாரோட கண்ட்ரோல்? இன்னைக்கு சென்னை மாநகராட்சியோட ஆணையர் யாரோட கண்ட்ரோலில் இருப்பாங்க? ஆணையர் கண்ட்ரோல் யாருன்னா அவங்க மேயர் கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுக்கு இல்லைன்னா வந்து திமுக எது எடுத்தாலும் திமுக தான் பிரச்சனைங்க. அப்படி இல்லைண்ணே, மேயர் பிரியா அவங்க வந்து சொன்னாங்கன்னா ஆணையம் செய்கிற இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஆனால் இருங்க, இல்லைங்க, உங்களோட பதிவு என்னன்னா மேயர் பிரியா சொல்லி தான் இந்த சொத்து வரி ஏறிச்சுன்றீங்க. இல்லை இல்லை அவங்க சொல்லி ஏற்றல. ஆனால் அந்த இடத்துல அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வரேன் நான். திமுகவும் அதனால தான் இந்த விஷயம் வெளியே வந்தது, இந்த சொத்து வரி விஷயம். அதனால தான் வெளியே ஏன் அப்புறம் வந்து ஏன் கரண்ட் விஷயம் எப்படி அவங்க சொல்லி தான் வெளியே வந்துச்சு? மக்கள் ஏன்னா இப்படி போட்டால் திமுக வந்து இந்த இடம் தான் மக்கள்ன்றீங்களே. அப்போ நீங்கள் திமுக மேலே பழிய போடுறீங்களே? நாங்கள் பள்ளிப்படல. உண்மை அதுதானே. யார் மேயராக இருக்கிறா? யார் கண்ட்ரோல் இருக்குது? மாநகராட்சி வந்து யார் கண்ட்ரோல் இருக்குது? மாநகராட்சி வந்து அது தனி, அது ஒரு தமிழ்நாடு முழுக்க மேயர் பிரியா அவர்கள் தான் மாநகராட்சியில் இருக்காங்களா? திமுக இல்லாத மாநகராட்சியும் நிறைய இருக்கு இல்லையா? அது வந்து கூட்டணி இதில் தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமில்ல உங்களுக்கு. நாங்கள் இல்லை மேயரை, நாங்கள் முதலமைச்சர் இப்போ அதிகாரம் இல்லை, மேயருக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லையா? இப்போ நாங்கள் இல்லை. ஆனால் காங்கிரஸ் மேயர் இருந்திருக்காங்க, நாங்கள் வேறு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 மாநகராட்சி இருக்குது. எல்லாமே திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. திமுக கூட்டணி ஜெயிச்சு தான் எல்லாம் இருந்திருக்காங்க. அப்போ திமுக வந்து யாரை நிர்வாகம் பண்ணுறது? அது தனி நிர்வாகம் அது. அப்போ அதுக்கு தனி ஆணையர் போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஏற்றலாமல் ஏற்றக்கூடாதுன்னா மேயர் பார்வைக்கு வந்துட்டு தான் உள்ளபடி ஏறி இருக்கும். அப்போ இபி பில்லு ஏற்றுறது ஏற்றாதுங்கிறது அவங்க பார்வைக்கு வந்திருக்கும். ப்ளஸ் வந்து அந்த துறை இலக்காவை சார்ந்து வந்திருக்கும். அப்போ திமுக தரப்புலேயும் அந்த விஷயம் இருக்குது, டிவி தரப்புலேயும் அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும் தான் நான் சொல்ல வரேன். நான் மேயர் வந்து சுயமாக அதிகாரமாக யோசிக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியும் இல்லையா? ஏன் சுயமாக யோசிக்க மாட்டாங்க? அவங்களுக்கு அந்த ஏற்றத்தை ஏற்றத்துக்கு நான் அதிகாரம் கொடுக்கல, மேயர் கொடுக்கல. இல்லை நீ அப்படி இல்லைண்ணே. ஒரு நிர்வாகம் பண்ணும்போதே சுழற்சி முறையில் இத்தனை தடவை ஏற்றுன்னு போகணுன்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இபி பில் ஏற்றியே ஆகணும். இது கட்டாயம். அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சி இல்லாட்டினாலும் ஏற்றி தான் ஆகணும். அது வந்து அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது. இதில் நம்ம மாறி எப்படி பேசிட முடியும்? இப்போ இதே வந்து வேறு கட்சிகள் வந்தால் கூட அந்த இபி பில் ஏற்றி தான் ஆகணும். விசிகா வந்திருந்தா கூட ஏற்றி தான் ஆகணும். ஏன்னா ஆட்சி என்பது வேறு, நிர்வாகம் என்பது வேறு. நிர்வாகம் என்பது வேறு தானே, அப்போ ஆட்சி என்பது வேறு தானே. அப்போ ரெண்டுக்கும் நம்ம பிணைப்பு போட முடியாதுல்ல. அதனால் நிர்வாகம் சார்ந்து தான் இந்த உயர்வாக இருக்கும் இல்லையா? நம்ம ஆட்சி சார்ந்து இந்த உயர்வை நம்ம எடுத்துக்கூடாதான் நான் பார்க்குறேன். நாங்கள் இன்னும் எனக்கு ஒரு விஷயம் புரியல. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசின பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. சொத்து வரி ஏற்றம், மின்னேற்றம், இதெல்லாம் வந்து திமுக மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சார். அதெல்லாம் வந்து இது ஏற்றி தான் ஆகணும்னு அப்போ நீங்கள் மௌனம் காத்தீங்க. அழகாக சொன்னீங்க, மௌனம் காத்தீங்க. இன்றைக்கி வந்து விஜய் ஏற்றும் போது அது ஏற்றி தான் ஆகணும், அது கட்டாயம் அப்படின்றீங்க. இது வந்து நாங்கள் ஏற்றுன்னு வந்து எங்களுக்கு உள்ளபடி எந்த அவசியமே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் ஏற்றுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்கள் மக்கள் என்ன வந்து அரசு கொடுக்குற இலவச கரண்ட்டில் வந்து எங்கள் ஊரில் கிராம மக்கள்லாம் இருக்கிறாங்க. எங்கள் மக்களும் யாரும் இன்னும் வந்து 3 ஃபேஸ் லைன்லாம் வாங்கி யாரும் வந்து ஃப்ரிட்ஜி அப்படிலாம் ஓட்டிகிட்டு இல்லை. எல்லாமே 2 ஃபேஸ் லைனில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கான மக்களுங்க. இப்போ ஏன் அந்த இடத்துல இல்லைண்ணே, கிராமப்புறங்கள் சொல்கிறேன், நகர்ப்புறத்தை சொல்கிறேன். நான் கிராமப்புறங்கள் சொல்கிறேன், இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நகர்ப்புறங்கள் வந்து அதுக்கு தனி நகராட்சி இருக்குது, தனி நிர்வாகம் இருக்குது. ஒரு நகராட்சிங்கிற போது அந்த நிர்வாகத்தில் வந்து அரசு முறையான தண்ணி கொடுத்தாகணும், அரசு முறையான கரண்ட் கொடுத்தாகணும், அரசு முறையான தார் சாலை போட்டாகணும், எல்லா சாலையும் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் வரி உயர்த்துறாங்க, அதுக்கு தான் வரி இது பண்ணுறாங்க. அதை நம்ம எப்படி வேணாம் சொல்ல முடியுமா? அந்த நம்ம கண்ணோட்டம் ஒன்று பார்க்கணும்னானே. அண்ணன் விஜய் ஆட்சி காலத்துலேயும் இது வந்து ஏற்றுனாங்க, சொத்தரி ஏற்றுறாங்க.
ஆனால் தளபதி அவர்கள் ஆட்சி எடுத்து சொத்து வரி ஏற்றுறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போ யார் ஆட்சியாளர் வந்தாலும் சொத்து வரி ஏற்றிட்டு தான் இருப்பாங்க. அந்த மலையில் நீங்கள் வாங்க, ஏன் அந்த மலையில் நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க? அது திமுக ஆட்சியில் இருக்கும்போது இந்த நிலைமையில் நீங்கள் பேசியிருக்கலாம். கண்டிப்பாக திமுக ஆட்சியில் வந்தாலும் உள்ளபடி இந்த நிலைமை தான் நாங்கள் பேசியிருப்பாங்க. ஆனால் திமுக நாங்கள் பழி போட்டுற மாட்டோம். ஏன்னா ஆட்சி என்பது வேறு, நிர்வாகம் என்பது வேறு. நிர்வாகத்தையும் ஆட்சியும் வந்து முடிச்சு போட முடியாது. ஆனால் இணைச்சி தான் பேச முடியும், மொழி முடிச்சு போட முடியாது. நிர்வாக ரீதியாக அவங்க ஏற்றுறாங்க. சரி, இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம், ஏற்றியே ஆகணும்னு விசிகா அந்த நிலைப்பாட்டில் இருக்குது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் வந்து இன்றைக்கி 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. சட்டமன்றத்தில் அதுக்கான மசோதெல்லாம் தாக்கல் பண்ணாங்க. முதல்ல தான் பாடணுன்னு மரிய வில்சன் ஒரு பள்ளியில் பங்கேற்ற ஒரு விழாவில் முதல்ல கிறிஸ்துவ பாடல், இந்த பள்ளியோட கிறிஸ்துவ பாடல் பாடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து போடுறாங்க. இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போகிறீங்க? நாங்கள் ஏன் முட்டு கொடுக்க போகிறோம்? அந்த பள்ளி நிர்வாகம் தான் என்னன்னு கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒரு அசம்பிளிங்கிறது வந்து தமிழ்த்தாய் பாடுங்கிறது ரொம்ப கட்டாயம். அது வந்து அண்ணன் விஜய் அவர்கள் கொண்டு வந்த திருமணம் கொண்டு வந்து சட்டமாக ஏற்கல. இது அதாவது தமிழ்நாட்டோட எல்லா கட்சிகளும் ஒன்று கூடி சட்டமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்கிறாங்க. எதிர்கட்சிகளும் அதுக்கு வழிமொழிஞ்சு அது நிறைவேற்றுறாங்க. ஒரு அமைச்சர் பள்ளியில் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. முதல்ல என்ன பாடணுங்க? ஒரு விழா தொடங்கும் போது என்ன பாடணும்? ஆமாம். இது உங்களுக்கு மத அரசியல தெரியலையா? இல்லைண்ணா, அது எப்படி சொல்கிறது? இல்லைண்ணா, அது என்ன சொல்கிறதுன்னா, எப்பயுமே வந்து அது கிறித்துவ பள்ளிகள் வந்து எப்பயுமே வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டாக, எந்த கிறித்துவ பள்ளியாக இருக்கட்டும், அது முஸ்லீம் பள்ளிகளாக இருக்கட்டும், ஹிந்து பள்ளிகளாக இருக்கட்டும், இங்கே என்ன பாஜக 3ஆம் இடத்துக்கு தள்ளுது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை. வந்தே மாதரம் பாடும்போது உங்களை இதையெல்லாம் துடிக்குதுல்ல, கொதிக்குதுல்ல. அப்போ இதே கிறிஸ்துவ பாடல் பாடும்போது கொதிக்காதான்னு கேட்குறேன். சிம்பிள் மேட்டர், அவ்வளோதான். அப்படி இல்லை. ஏன்னா அவங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து வந்து முதல் நமக்கு கல்வி கொடுத்தாங்க. அந்த வகையில் அப்போ இந்துக்கள் முதல் அவங்களும் சொல்லிக்கலாமா? இல்லை இல்லை, என்னங்க இங்கே மதம் வேண்டான்ற ஒரு நிலைப்பாட்டில் தானே இங்கே தமிழ்நாடு மக்கள் பயணிக்கிறாங்க. இல்லை, முதல்ல சொல்லிடுவோம், அந்த அப்படி ஒரு நிகழ்வு உள்ளபடியே அது இருந்துச்சுன்னா அது உள்ளபடியே வருத்தமான செயல் தான். அது வந்து நம்ம வந்து கடந்து போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு அமைச்சர் இருந்திருக்கப்போ அதுவும் கண்டனம் கிடையாது. இல்லை, அது பள்ளிகள் வந்து ஒரு பள்ளிகள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 11,000 பள்ளிகள் கிட்டத்தட்ட இருக்குது. 11,000 பள்ளியில் அப்படி தான் பாடுறாங்க. 11,000 பள்ளிகள் இருக்குது. இதில் வந்து இந்து அறக்கட்டளை சார்ந்த சில பள்ளிகள் இருக்கு. அதாவது ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, பள்ளிகள் தனியாக தனிப்பட்ட இல்லை, பள்ளிகள் நான் இந்த கேள்வி முடிச்சிடறேன். பள்ளிகள் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சர் பங்கேற்காத சூழலில் அவங்க பாடிக்கிறாங்க, பாடலை, அது 2வது கட்டணம் நம்ம பேசலாம். பள்ளிகளோட அதுதான் ஒரு கிறிஸ்தவ பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, அதுவும் தமிழ்நாட்டுக்கான அமைச்சர், அவர் அதுவும் கல்வித்துறை அமைச்சர், ஒரு பங்கேற்கிற நிகழ்ச்சி. அவங்க கட்சி தான் இல்லை தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாவது பாடணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அவர் போய் நிற்கிற ஒரு பள்ளியில் முதல்ல கிறிஸ்துவ பாடல் பாடுறது சரியானு தான் ஒரே கேள்வி கேட்குறேன். அது மத அரசியல உங்களுக்கு தெரியலையா? அதை பற்றி பேச மாட்டீங்களான்னு கேட்குறேன். இல்லை இல்லை, அதாவது நீங்கள் அந்த அர்த்தம் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதே வந்து சென்னையில் ஒரு பெரிய சரி வந்தே மாதரம் பாடல் இல்லை வந்தே மாதரம் பாடல் ஏன் பாடல் சொல்கிறீங்க? சின்ன தகவல் சொல்லிடுறேன். இதே சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் வந்து அவர் இந்து ஸ்கூல் தான், அது வந்து ஜவஹர் வித்யாலயான்னு சொல்லி அசோக் நகரில் தான் இருக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா போனோன்னா அவங்க வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாட மாட்டாங்க. அவங்க வந்து பிராமண ஸ்கூலில் நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போனாவே அவங்க உள்ளபடியே அவங்க வந்து சமஸ்கிருதத்தை தான் அவங்க பாடுறாங்க. முதல்ல அவங்க பாடுறாங்க, அதன் பிறகு தான் மற்றபடி அவங்க மற்ற பாட்டு பாடுறாங்களா இல்லையா உள்ளபடி நமக்கு தெரியல. சரி, அப்போ என்னென்னா தனியாரிடம் இருக்கக்கூடிய எந்த பள்ளியாக இருந்தாலும் அவங்க எந்த மதத்தை சார்ந்திருக்காங்களோ அந்த மதத்தை அவங்க கடைபிடிச்சிட்டு போகிறாங்க. ஒரு கிறித்துவ மதமாக இருந்துச்சுன்னா அந்த கிறித்துவ மதத்து பாடல்களோ இல்லை ஜபத்தையோ வச்சு கொண்டு போயிடறாங்க. அதே போல் ஒரு இந்து ஒரு ஸ்கூலாக இருந்தால் வந்து ஒரு சுலோகங்கள் சொல்லி அவங்க வந்து அப்படியே வந்து வகுப்பு தொடங்கிறாங்க. அப்போ என்னென்னா வந்து பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய வந்து நிர்வாகத்துக்கு வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு சர்க்குலர் பண்ணியிருக்கணுங்கிறத நான் பார்க்குறேன். நான் இதை சரி தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.